நேயர்களே வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்ப வந்து மெக்காலி கல்வி திட்டம் பத்தி பேசிட்டு இருந்தோம். உங்களோட கருத்துக்களை சொல்லிருந்தீங்க, சொல்லுங்க சார். அதான் கோத்தாரி குழுவை பத்தி சொன்னேன். அந்த கோத்தாரி குழுவுடைய அந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்தியாவுடைய கல்வி என்பது இன்னைக்கு வந்து ஒரு மதச்சார்பற்ற கல்வியாக, அறிவியல் பூர்வமான மனப்பான்மை ஊட்டக்கூடிய ஒரு கல்வியாக இன்னைக்கு வந்து சிறந்து விளங்கியிருக்கும். அதுபோல அனைவருக்கும் கல்வி வந்து கொடுத்துருக்க முடியும். ஆனா இதுவரை எந்த அரசுமே அந்த கோத்தாரி கமிஷனுடைய பரிந்துரைகள் வந்து நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்திருக்கிறது. இந்த ஆட்சி வந்து கோத்தாரி கமிஷனுடைய ரிப்போர்ட் நேர் எதிராகவே செல்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா கல்வியை காவிமயமாக்குறது, கல்வியை இந்துத்துவமயமாக்குறது, அந்த போக்கை வந்து நீங்க பார்க்க முடியாது. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாடு முழுவதும் அனைத்து மத்திய அரசு பள்ளிகளையும் சமஸ்கிருத வாரம் அனுசரிக்க வேண்டும், அதை வந்து கொண்டாட வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சமஸ்கிருதம் வந்து செம்மொழி, எனவே அதை வந்து கொண்டாட சொல்றாங்க. உள்நோக்க சமஸ்கிருதம் வந்து கடவுளின் மொழி, மற்ற மொழிகள் நீஷப் பாஷைகள், அதாவது தீண்டத்தகாத மொழிகள். அப்ப வந்து சமஸ்கிருதத்தை வந்து ஒரு தேசிய மொழியாக அங்கீகரிக்க வேண்டும், சமஸ்கிருதத்தை வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும், சமஸ்கிருதத்தை ஊக்கப்படுத்த வேண்டும். அதான் இந்திய நாட்டின் மொழியாக, இந்திய கலாச்சாரத்தின் மொழியாக கொண்டு வர வேண்டும் சொல்லி பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து அதை ப்ரொமோட் பண்றாங்க. அவ்வாறு செய்வது என்பது நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனாக்க அதை என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க இதிகாசங்கள், புராணங்கள், பகவத்கீதை, வேதங்கள், இது எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு வாரத்துல மாணவன் வந்து சமஸ்கிருத மொழியின் மூலமாக நீங்க வந்து பேச வைங்க, அந்த ஸ்லோகங்களை சொல்ல வைங்கன்னு சொல்றாங்க. அப்ப செய்கின்ற பொழுது என்ன வரும்? தமிழ்நாட்டுல வந்து தாய்மொழி வந்து செம்மொழி அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப செம்மொழியை வந்து ஏன் வந்து கொண்டாடக்கூடாது? சமஸ்கிருதத்தை மட்டும் கொண்டாடுறப்ப ஏன் செம்மொழியை கொண்டாட மாட்டேங்கிறாங்க? இதர செம்மொழியில் மட்டுமல்ல, இந்தியாவில் வந்து 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 மொழியில் தேசிய மொழியில் இருக்கிறது. இந்த 22 மொழியில அந்தந்த மாநில மக்கள் கொண்டாடுறா என்ன தவறு இருக்கு? இதுல வந்து ஒரு மொழி இன்னொரு மொழிக்கு மேலாக வந்து விளக்குவது மட்டுமல்லாமல், நிறுத்துவது மட்டுமல்லாமல், ஒரு மொழியை இழிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் என்ன வருதுனாக்க மத ரீதியான பிரச்சனை வருது. அப்ப இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது இங்க முஸ்லிம் மாணவர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவ மாணவர்கள் இருக்காங்க, இதர மதத்தை சேர்ந்த மாணவர்கள் இருக்காங்க. அப்ப வந்து அவர்களே நீங்க வந்து இந்துக்களுடைய அந்த புராணங்களை, இதிகாசங்களை, பகவத்கீதை வந்து சமஸ்கிருதத்தில் பகிர்ந்து சொல்வது என்பது அவருடைய மத உணர்வை புண்படுத்துவதாக, அவருடைய மத உணர்வை சிறுமைப்படுத்துவதாக இருக்கிறது. இதுதான் இந்துத்துவ கோட்பாடு. அப்ப இந்த இந்துத்துவ இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இன்னைக்கு வந்து கல்வியை பள்ளிக்கூட வழியாக காவிமயமாக்கக்கூடிய ஒரு போக்கை வந்து பாரதிய ஜனதா கட்சி கடைபிடித்திருக்கிறது. அதுபோல விஞ்ஞானபூர்வமான உலக கண்ணோட்டத்துக்கும் ஆண் பெண் சமத்துவம் எதிராகவும் இன்னைக்கு வந்து கல்வி முறையை வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திணிக்கிறது. இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய விளைவுகளை உருவாக்கும். ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு பதிலாக மூட நம்பிக்கை உள்ள மக்களை உருவாக்கக்கூடியதான் இந்த கல்விமுறை மாறிவிடும் என்பது எங்களுடைய அச்சம். எனக்கு நண்பரோட மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. இப்ப மதசார்பற்ற கல்வி அதை பத்தி மத சார்பற்ற கல்விங்கிறது ரொம்ப நிச்சயம். அதாவது இது வந்து ஒரு எந்த மதத்தையும் சாராத, அப்படிதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்கின்றது. சோ அதனால மதத்தை சார்ந்து எல்லா மதங்களும் ஒண்ணுதான். ஆகவே இப்ப நான் இவர் சமஸ்கிருதம் சொன்னதுனா நான் உங்களுக்கு ஒரு உதாரணமே சொல்றேன். ஆகாஷாத் பதிதந்தோயம் யதா கஷ்யதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதிகட்சின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா, வானத்திலிருந்து மழை பொழிகின்றது. அந்த மழையானது பல்வேறு ஆறுகளாக ஒண்ணு பேர் காவேரி, இன்னொன்னு கங்கை, இன்னொன்னு கோதாவரி, இன்னொன்னு சரஸ்வதி. இது கடைசியில பேரெல்லாம் வேற, ஆறுகள் வேறாக இருந்தாலும், செல்லுகின்ற மார்க்கங்கள் விதமா வேற மாதிரி இருந்தாலும், கடைசியில சேர்கின்ற இடம் சமுத்திரம் என்கின்ற ஒன்றுதான். அதுபோல இறைவன் என்பது ஒன்றுதான், பல்வேறு மார்க்கங்கள் இருக்கின்ற. இதுதான் சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. நீங்க சொன்னது என்ன? அதனால இப்ப வந்து சமஸ்கிருத வாரம் கொண்டாடுறது என்ன விதத்துல தப்பு? இப்ப என்னுடைய பள்ளிக்கூடத்துல எடுத்து என்ன பண்ண எந்த இதுலயும் எடுத்துட்டா தமிழ் இலக்கிய கழகம் அப்படின்னு கொண்டாடுறோம். அப்ப யாரோ பெரியவங்க எல்லாம் வராங்க, அவங்க எடுத்து சொல்றாங்க. அது தொடக்கம்னு ஆரம்பிச்சு வருஷம் நூக்கணும் இந்த அதை பத்தி பேச்சு நடக்கிறது. எல்லா இடத்துலயும் நடந்து கிட்டத்தட்ட அனைத்து பள்ளிகள்லயும் நடக்கின்றது. அதே மாதிரி ஆங்கிலத்துல இங்கிலீஷ் லிட்டரரி கிளப் அப்படின்னு வச்சிருக்காங்க, அதை பத்தி பேசுகின்றோம். சயின்ஸ் கிளப் அப்படின்னு வச்சுருக்கோம், அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசப்படுகின்றன. அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் கிளப் அப்படின்னு வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி பல்வேறு சோசியல் கிளப் அப்படிங்கிற மாதிரி. அதே போல சமஸ்கிருதத்துல அந்த பள்ளிக்கூடத்துல இருந்துன்னா அதை பத்தி அந்த சொன்னதுல என்ன தப்பு? ஒரு வாரத்துல அந்த படிச்சா அதாவது அதை வந்து விரும்பி ஏற்கக்கூடிய மாநிலங்கள்ல அதை வந்து செய்யட்டும், அது தவறு கிடையாது. ஆனா இந்தியா முழுவதும் கட்டாயப்படுத்தி நீ செய்யணும் சொல்லுது இல்ல. அதாவது அது தவறு. சமஸ்கிருதங்கிறது சமஸ்கிருதத்தில் போய் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல நீங்க ஏத்துக்க வேண்டாம். இல்ல சமஸ்கிருதம் செய்யறீங்க, ஏன் தமிழ் செய்யக்கூடாது? நான் இப்பதான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா,
சார் நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு 22 மொழிகள் நீங்க செய்யுங்க. அரசாங்கம் வந்து ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு இறைவனை நான் சொல்கிறது அது தவறு இல்லையா? அப்ப RSS என்ன சொல்கிறது? ஒரே தேசம், அது இந்த கலாச்சார தேசம் சொல்லுது. என்ன கலாச்சாரம்? இந்துத்துவ கலாச்சாரம். இந்துத்துவ கலாச்சார அடிப்படையில் தேசத்தை சொல்றாங்க. தேசிய இன அடிப்படையிலான தேசம் சொல்ல. அப்ப இந்தியா தேவையில்லாத RSS சம்பந்த கல்வியை பத்தி பேசும்போது இது காவி சமாச்சாரம் அதெல்லாம் இன்னும் வரல. இந்த சம்ஸ்கிருதம் சொல்லித்தனதால உன்னை காவி மயமாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலே எதுல வந்து அதிகமா கவனம் செலுத்துறாங்க? இப்ப நாம வந்து மனிதவள மேம்பாடு வழி தவறி போகின்ற ஆடுகளாக மாறிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம கல்வி முறை எப்படி இருக்குன்னு சொன்னா இப்ப காவி மயமாக பேசுகின்றது அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா அது டெஃபினட்டா நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இன்னும் நான் சொல்றேன், இப்ப ஹேவிங் செட் தட் இவர் நண்பர் ஒரே நிமிஷம் நான் டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னார். இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு நான் தமிழ் மேல நான் படிச்சு தமிழ் பள்ளிக்கூடம் நான் SLC படிச்ச வரைக்கும் ஆங்கில வழி கல்வியில இன்னைக்கு உலகம் முழுக்க நான் பல இடங்களில் நான் போய் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கெல்லாம் உதவி செய்வது என்பது ஆங்கிலம். ஆனா நான் ஆங்கில வழியில ஸ்கூல்ல படிக்கல, காலேஜ்ல வரும்போது தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். இது நீங்க ரஷ்யா போயிட்டு இருக்கீங்க, ரஷ்யால ஆங்கிலமா பேசுறாங்க. ரஷ்யா எனக்கு நான் தெரிஞ்சு நான் இங்கிலீஷ் தான் நான் பேசுறேன், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க சார். அது ரைட். ஆமா, உஸ்பெகிஸ்தான் போனேன், அங்கேயும் அப்படித்தான் பண்ணாங்க. அதுக்காக நான் அந்த நாட்டுல என்னால இனிமே அதுக்காக கத்துக்கணும், ரஷ்ய மொழியை நான் கத்துக்கணும் அப்படின்னு நான் ஜப்பான் போயிருக்கேன். இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இங்கிலீஷ் பேசுறேன் யாருக்கும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு தயவுசெய்து இன்னைக்கு என்னுடைய பள்ளிக்கை பத்தி ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்திருக்கு தினமணியில. அது என்னன்னா, நாங்க எங்களுக்கும் சவுத் கொரியால இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கும் அந்த குழந்தை கேட்டது, நீங்க எல்லாம் கணக்குல ரொம்ப மேதாவிகளா இருக்கீங்க, இங்கிலீஷ்லயும் ரொம்ப நல்லா பேசுறீங்க, ஆனா எங்களுக்கு தெரியல ஆங்கிலமே, எங்களை என்ன பண்றது அப்படின்னு அந்த இங்க அந்த முதல்வர் வந்து பேசுறாரு. எஸ் எக்ஸாக்ட்லி, அது என்னோட பள்ளிக்கூடம் தான். அங்க இருந்து வந்த போது அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கே இங்க ஆங்கிலமே தெரியவில்லை, ரொம்ப வருத்தப்படுகின்றோம். இப்ப ஜப்பானை பத்தி பேசினார். நான் ஜப்பான் பலமுறை போனோம். அங்க என்ன தெரியுமா ஃபீல் பண்றாங்க, நான் பேச ஆரம்பிச்சோடனே அவங்க மூஞ்சியை சுருங்கி போயிடும். ஏன்னா அவங்களால இங்கிலீஷ்ல பேச முடியலன்னு வருத்தம் அடைகின்றார்கள். ஜெர்மனியில போனா அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகின்றது. நீங்க வந்து பிரான்ஸ்ல போனீங்கன்னா உங்களை கோபக்கண்ணலோட பார்க்கின்றார்கள். ரஷ்யால நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நான் ரஷ்யால இப்பதான் போயிட்டு வந்திருக்கேன், முந்தானதான் நான் வந்திருக்கின்றேன். அங்க ஒரே நிமிஷம், அங்க ரஷ்ய மொழியில அங்க என்ன தெரியுமா ஃபீல் பண்றாங்க, எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஆங்கில வழி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. உலகம் முழுவதுமே வேணும்ன்றாங்க. இது ஒண்ணா இருக்கட்டும். ரெண்டாவதாக இவர் வந்து காவி, ஐ டோன்ட் திங்க் அதெல்லாம் காவியும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. பிஜேபி ஒண்ணு அவங்க ட்ரஸ்ட் பண்ணல. நீங்க வேணும்னா அதே மாதிரி தமிழ் மொழி, நீங்க டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னது போல நீங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய CBSE ஸ்கூல்ல தமிழ் மொழி வாரம் அப்படின்னு நடத்தணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இட் இஸ் கரெக்ட். ஏன்னா நீங்க அந்த ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுட்டு இருக்கும் போது இன்னொரு லாங்குவேஜா நீங்க அதை பத்தி நீங்க இதை நீ வந்து அந்த சமஸ்கிருத, இப்ப நான் உதாரணம் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு எனக்கு நான் தமிழ் மொழியில ரொம்ப வெரி இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களையும் அந்தந்த மாநில மொழியில வந்து வாரங்கள் கொண்டாடணும், அந்த மொழி வாரங்களை கொண்டாடணும்னு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க, கடிதம் எழுதியிருக்காங்க. அதை செய்வாங்களா அப்படிதான் கேள்வி. இல்ல அதுதான் இல்ல எல்லா ஒரு மாநிலத்திலும் அது தகுந்த ஆங்கிலம் தெரியாத வருத்தப்பட்டாங்க, நாங்களும் தெரிஞ்ச ஆசைப்படுறான்னு சொன்னீங்க. சமீபத்தில் ரஷ்யாவில் வந்து அந்த பார்லிமெண்ட், அவங்க நாட்டு பார்லிமெண்ட்ல ஒரு விவாதம் நடந்துச்சு. ரஷ்ய மொழியை மேலும் தூய்மைப்படுத்துவது, அத பிற மொழி சொற்கள் வந்து கலக்கக்கூடாது, ஆங்கிலம் கலக்கக்கூடாது, பிற மொழி சொற்கள் கலக்கக்கூடாது, அதனால மொழி கலப்பு இருந்தா அதுக்கு அபராதம் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் தான் நடந்திருக்கு. அதனால வந்து பல்வேறு ரஷ்யா பத்தி பேசினா, நான் ஸ்வீடன்ல இல்ல ஒரே நிமிஷம், ஸ்வீடன்ல நீங்க எடுத்த உடனே என்னன்னா அங்க ஆங்கிலமும் அந்த ஸ்வீடிஷ் மொழியும் 1ஆம் கிளாஸ்லயே சொல்லி தராங்க. அடுத்து 3ஆம் கிளாஸ், இதெல்லாம் நான் சொல்றேன், 3-4 வகுப்பு ஆன பிறகு உங்களுக்கு மத்த 2 லாங்குவேஜ் கத்துக்கலாம். அது என்ன பிரெஞ்சா இருக்கலாம், அதாவது அது மாதிரி கத்துக்க வேண்டும் என்கின்ற வகையில 6ஆம் கிளாஸ் போன பிறகு இன்னொரு ஏதோ ஒரு லாங்குவேஜ், மொத்தம் 8 கிளாஸ் வரும்பொழுது அவனுக்கு 5 மொழியில புலமை இருக்கின்றது. இங்க நாம இதே மாதிரி எல்லா மொழியும் மோசம், அது ஹிந்தி வேண்டாம், சம்ஸ்கிருதம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி படிக்காதீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் ஒண்ணு சொல்றேன். மிகச்சிறந்த மொழி சமஸ்கிருதம், ஒரு செம்மொழி. சமஸ்கிருதம் இந்திய நாட்டு வரலாற்றை, கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்கு அடிப்படையான ஒரு மொழியா இருக்கிறது. இது அது ஆய்வுக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒரு மொழியா இருக்கிறது, மாற்று கருத்தை இல்ல. நீங்க வந்து சமஸ்கிருதத்தை வாரத்தை கொண்டாடுங்க, ஆனால் மற்ற மொழிகளை அழிப்பதற்கான மற்ற மொழி பேசக்கூடிய மக்கள் மீது திணிப்பதை ஏற்றுக்கொள்ள. அதுக்கடுத்து என்ன வர்றேன்னாக்க, இன்னொரு என்ன சொல்றாங்கன்னாக்க, மற்ற மொழி பேசுற மக்கள் மேல மட்டும் இல்ல, மற்ற மதத்தினர் மீது
இந்துத்துவ கலாச்சாரத்தை திணிப்பது தவறு என்று இல்ல சொல்லி இல்ல நீங்க சிலபஸ் எடுத்தீங்க ஒண்ணு இந்துத்துவாவே கிடையாது சார். இங்க நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம், நீங்க புக்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லா விதமான பாடங்களையும் எல்லா விதமான மதங்களையும் பத்தி பேசுகிறது. இன்னைக்கு நம்முடைய சோசியல் சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எல்லா மதங்களையும் பத்தி பேசுகின்றது. இந்து மதம் மட்டுமல்ல, எல்லாத்தையும் சமஸ்கிருத மொழி எல்லாத்தையும் பத்தி பேசு. ஆனா எதை வந்து அவங்க போதிக்க போறாங்க, என்ன வார்த்தை கொண்டாட போறாங்க? சமஸ்கிருத வார்த்தை மூலமாக பகவத்கீதையை சொல்லிக் கொடு, வேதங்களை கத்துக்கொடு. அவங்களுக்கு அந்த சமஸ்கிருதத்துல பாடம் நடத்தும் போது அப்ப வந்து சமஸ்கிருதத்துல நீங்க வந்து புராண சொல்லி கொடுக்கணும் சொல்ல முடியும். முஸ்லிம் மக்கள் மீது தேவையா? அதுதான் நான் சொன்னேன். அது நீங்க சமஸ்கிருதத்தை இப்ப வந்து என்னன்னாக்க நான் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா எல்லா மதங்களும் ISIS அமைப்பு வந்து இன்னைக்கு சிரியா ஈராக் ஒரு பகுதியில வந்து தங்களுடைய இஸ்லாமிய ஆட்சி அமைச்சிருக்காங்க. வந்தவரை என்ன சொல்றான், கிறிஸ்தவர்லாம் முஸ்லீமா மாறுன்னு சொல்றான். அதுக்கடுத்து பெண்களுடைய உறுப்புகளை வந்து அழிக்கணும்னு சொல்லி சொல்றான். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருக்கு. இது மிக மோசமான மத கோட்பாடு. அதே போலவே தான் இங்க வந்து இந்தியாவிலும் இது வந்து சமஸ்கிருதம் டெல்லியில மகாராஷ்டிரா கிளப்ல ஹோட்டல்ல அங்க வந்து முஸ்லீம் வந்து உணவு இது இருக்காரு, அந்த இதுக்காக வந்து நோன்பு இருக்காரு. நோன்பு இருக்கிற வாயில வந்து உணவுப் பொருள் திரிச்சாங்க சார். இது வந்து நம்ம டைவர்ட் ஆயிட்டு இருக்கோம். இது வந்து சார் நான் வந்து நீங்க உங்களை மாதிரி நான் அரசியல்வாதி அல்ல. பேசாத மக்கள் சார் இது வந்து சமஸ்கிருத மொழி திருப்பி தவறா இல்ல, மன்னிக்கணும். அதே போல இந்துக்கள் மன்னிக்கணும். தயவு செய்து நீங்க நாம வந்து இன்னைக்கு எஜுகேஷனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து இல்ல இல்ல அவர் வந்து இல்ல ஐ திங்க் இந்தியன் ஆர்கனைசேஷன் இல்ல இல்ல நம்முடைய பாயிண்ட் என்னன்னா இவர் வந்து இன்னைக்கு நண்பர் வந்து ஒரு அரசியல் ரீதியா பேசுறேன், நான் அரசியல் ரீதியா பேசுறேன். கல்வியாளர் நான் வந்து as an educationist கல்வியாளர் எதுக்கான கல்வியாளர் யாருக்கான கல்வியாளர் பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொன்னேன், இவர் கல்வியாளர் சார் சொல்றேன். நான் சொல்றேன் NCERT சார்பா பாத்தீங்கன்னாக்கா அந்த பணி நியமனத்துக்கான குழுல வந்து ரஸ்தோங்கிறவரு முரளிமனோகர் ஜோஷி வந்து மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக நியமிச்சாரு. அவர் வந்து என்ன சொல்றாருனாக்க மிக மோசமானதை சொல்றாரு. 1998 அவருடைய சுய சரிதம் வந்துச்சு. அது என்ன சொல்றாருனாக்க நான் வந்து RSSல இருந்தேன், குண்டு எப்படி செய்யணும்னு வந்து ஐயா சார் இது ஐ திங்க் பிஜேபி வெர்சஸ் RSS. அப்ப RSS சார் ஒரு முக்கியம் நீங்க RSS பத்தி ஆரம்பிச்சீங்கன்னா நானும் சொல்லணும். அவங்களுடைய மதம் எடுத்த உடனே அவங்களுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா, இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய பெருமையை பத்தி தான் அவங்க பேசணும். நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமே त्वया हिंदू भूमे सुखम वर्धितोहम महामंगले पुण्य भूमे पतत्वेषकायो नमस्ते नमस्ते. இதை விட ஒரு பிரமாதமான ஒரு பிரார்த்தனை எந்த கட்சியாலையும் எந்த ஆர்கனைசேஷனாலையும் பண்ண முடியாது சார். RSS பத்தி நீங்க சொல்லும் பொழுது RSS பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவன் என்கின்ற முறையில நான் வந்து நிறைய தெரியும், அதனால நானும் பேசுறேன். அதனால என்னுடைய உடல் ஆன்மா அனைத்தையுமே இந்த வந்தே மாதம் பாடல் பாடணும் சொன்னாங்க, சரஸ்வதி வந்தனம் பாடணும் சொன்னாங்க. வந்தே மாதம் என்ன அர்த்தம்? வந்தே மாதம் என்ற பாடல் வந்து ஆனந்தமடங்கிற நாவல்ல பகிம் சந்திர சாட்டர்ஜி எழுதியிருக்காரு. அது என்னக்க இஸ்லாமியர்களை அடித்து வெட்டதுல வருது. அப்படி அர்த்தமே இல்ல. வந்தே மாதரம்ங்கிறது பாட்டுல இஸ்லாமியர்களை அடித்து வெட்ட இதுல வருது. சார் அது எங்கேயுமே கிடையாது சார். ஏன் முஸ்லிம்கள் வந்தே மாதரம் பாடுறேன் அப்படின்னு சொல்லி வருது. அதனாலதான் வந்து வந்தே மாதர பாடலை வந்து தேசிய கீதமாக ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க யாரு நீங்க தவறான தகவலை தெரிவிக்கிறீர்கள். வருத்தமா சொல்றேன். இந்தியாவில எந்த பாட்டு வேணும் தேசிய கீதம் அப்படின்னு வந்தே மாதரமும் இந்திய நாட்டினுடைய தேசிய கீதம் தான். அது வந்தே மாதரமும் இந்தியாவினுடைய தேசிய கீதம். அது இவரை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது காவி பேச விடுங்க. இல்ல நீங்களே பேசுறீங்க. அப்ப பேச விட மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து RSS பிஜேபி பத்தி பேச ஆரம்பிச்சா தேசிய கீதம் கொண்டு வந்தாங்க. அதுக்கே வந்து அதுக்கு பிறகு ஏன் வந்தே மாதத்தை ஏற்றுக்கொள்ளல? ஏன் ஜனகணமனாதி வந்துச்சு? ஏன் ஜனகணமனாதி வந்துச்சு? ஜனகணமன் வந்து தப்பு. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா பேராகிராஃப்லாம் இருந்துச்சு. அதுல வந்து அது ஆனந்தமடன் நாவல் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்
அதை வரவேற்கக்கூடியதா அந்த பாடல் ஜனகன மனகதி அதோட மோசமானது சொல்லுது. அதனாலதான் வந்தே மாதர பாடல் வந்து சுதந்திர போராட்ட காலத்திலே இஸ்லாமிய தலைவர் முஸ்லிம் தலைவர் எதிர்த்தாங்க. ஒரு நிமிஷம், இது தேசிய கீதம், இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகின்றேன். அனைத்து பள்ளியிலையும் வந்தே மாதர பாடல் சொன்னாங்க. எப்படி முஸ்லிம் குழந்தை வந்து சரி இதை கேளுங்க. ஜனகன மனகதி அந்த பாட்டு ஆரம்பம் போச்சுன்னா ஒரே நிமிஷம் சொல்லிருங்க. ஜனகன மனகதி எப்படி ஆரம்பிச்சது? நீங்க வந்தே மாதரனா உண்மையை பக்கிங்ஹாம் சந்திர சாட்டர்ஜி ட்ரெயின்ல போயிட்டு அந்த அழகான பிரதேசத்தை பார்த்துட்டு வந்தே மாத்திரம் சொல்லிட்டு அந்த தாய் மண்ணை வணக்கம்னு பாடினார். ஜனகன மனதி எப்படி வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய வரிகள் எந்த இடத்துல சொல்லுங்க. நீங்க வந்தே மாத்திரம் எந்த இடம் சொல்லுங்க. 2வது பேராகிராஃப்ல 3வது பேராகிராஃப்ல சுஜலாம் சுவலாம் அப்படிலாம் அதுல மலையத சீதலாம் சத்திய சாமலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது ஒழிய நீங்க சொல்றாப்புல வரல. இன்னும் ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஜனகன மனதி இது பண்ணிடுறேன். அதெல்லாம் கிடையாது சார். இல்ல இல்ல நான் அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத கருத்து. இல்ல இல்ல என்னுடைய பாயிண்ட் என்ன, ஜனகன மனதி இருக்கு பாருங்க, அது நீங்க எடுத்த உடனே ஜனகன மனதி நாயக ஜெயகே அப்படின்னு எந்த நாயகன் அப்படின்னா ஜார்ஜ் அவர் வருகின்றார். அவருக்கு வணக்கம் தெரிவதற்காக பாடிய பாடல் ரவீந்திரநாதனுடைய பாடல். அதை வந்து வச்சிருக்காங்க. அது ட்ரம்முக்கு சரியா இருக்கு, மியூசிக் சரியா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலதான் வச்சாங்க. அதனால சாரே ஜகன்க்கு அச்சா நீங்க எதுக்குறீங்க, அந்த பாடலை எதுக்குறீங்க? அதனால தேசபக்தி பாடல். ஆமா அவர் அந்த பாட்டை நான் எழுதுறது தப்புன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு சார். தமிழ்ல தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப எல்லா மொழியும் நம்ம பேசுறதே தமிழ் மொழியில தான் பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப தமிழ் மொழி கல்வி வந்து தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. தமிழ் மொழி கல்வி தேவையில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பயிற்று மொழியாக தாய்மொழி தான் இருக்க வேண்டும். ஆனா மொழி பாடமாக மொழி கல்வியா ஒரு மொழியாக ஆங்கிலத்தை படிக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் எந்த வகையிலும் ஹிந்தி திரும்பி ஏற்றுக்கொள்ள முடியாது. விரும்பி படிக்கிறவங்க படிக்கட்டும். அதே போல சமஸ்கிருதத்தையும் கட்டாயப்படுத்தி திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பல்வேறு மாநில மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது, நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது. இதைதான் கல்வியை காவிமயமாக்குற போகணும். ஒரு நிமிஷம், இப்ப சார் சொன்னது நானும் ஒத்துக்கிறேன். அது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கட்டும் அல்லது அந்தந்த பிராந்திய மொழியாக இருக்கட்டும் அப்படிங்கறதுல 2 கருத்தாக இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஆங்கிலத்தை தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இப்ப ரீசெண்டா ரொம்ப தெளிவாக கர்நாடகா மேட்டர்ல சொல்லியிருக்கு. அது அவர்களை பொறுத்த விஷயம். நீங்க வந்து ஆங்கிலத்துல படிக்க வைக்க கூடாது, கன்னடத்தில் தான் படிக்க வைக்கணும், வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு, கன்னடத்தில் தான் படிக்க வைக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பானது. அதனால இங்க வேலையே கிடைக்காது. இங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அரசு வேலை வாய்ப்புல தமிழ் மொழி படித்தா, தமிழ் மொழியில படித்தாதான் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். ஒரே ஒரு நிமிஷம் இத பத்தி இருங்கம்மா, நான் ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்ப சார் சொன்னார் கரெக்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 7,20,00,000 பேர். இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளவு பேர் பதிவு செஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா 80 லட்சம் பேர், அதாவது 10% மேற்பட்டவர்கள். அப்படி அவங்களுக்கு இவங்க இருக்கிறவங்களே கொடுக்க முடியல. இதை தவிர தமிழ்ல படிச்சுட்டு நான் எங்க வேலை கொடுக்கறது? அதனால அதெல்லாம் இட் இஸ் ஆல் நாட் பாசிபிள். அதெல்லாம் கணிசமானவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சாங்க, வேலை கிடைக்கல. என்ன சார் எந்த இங்க வேலையே இல்லையே. நான் என்ன கேக்குறேன், இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? தமிழ்ல படிச்சுட்டு ஒண்ணும் கிடைக்காது. வேலை இல்லாம இருக்க எண்ணிக்கை வந்து 3 லட்சம் பேருக்கு மேல. இந்த 3 லட்சம் இன்ஜினியர்ஸுக்கு வேலை இல்ல, அவங்களும் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாங்க. இப்ப சார் சொல்ற மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சா வேலை கிடைச்சிருக்கும். காரணம் என்னன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் பண்ணி கார்பேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவையான வேலை வாய்ப்பு அதுலதான் இப்ப கல்வியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹையர் எஜுகேஷன்ல எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் என்பதை உருவாக்கவில்லாத கல்வி முறையாக இருக்கிறது. ஆமா, வேலை வாய்ப்புக்கு தகுந்த கல்வி முறையே கிடையாது. அதனால வேலைக்கு இல்ல. படிக்கிறது அதாவது அவனுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல அந்த வாதம் தவறு மேடம். அப்புறம் நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வைக்கிறீங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு கோர்ஸ்ல படிக்கிறான், படிச்சவரை இன்ஜினியரா தகுதி உள்ளவன்னு சொன்னவர் தான் யூனிவர்சிட்டியில பாஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இன்ஜினியர் வெளியில வர்றாரு. இன்ஜினியரா படித்து வெளியில வந்தவருக்கு இன்ஜினியரா இருக்கிறது திறமை இல்ல. அப்ப வந்து என்னன்னாக்க படித்தவருக்கு இந்த அரசால வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல, அதுக்கான யோக்கியதை இல்ல, அருகதை இல்ல, அதுக்கான திட்டம் இல்ல. அதனால படிச்சவங்க நீ வந்து தகுதி இல்லாதவன் திறமை இல்லாதன்னு சொல்லி
குற்றச்சாட்டை அவர் மேல படிக்கிறாங்க. அனைத்தும் இப்ப வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், அனைத்தும் திறமை இல்லாதவர்கள்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு கடுதலமா அவர் சொல்றாரு. இல்ல நான் சொல்லல சார். சார் இன்னைக்கு நாஸ்காம் சொல்றது நான் சொல்ல ராமசுப்ரமணியன் என்கின்ற தனியாள் சொல்லல, நாஸ்காம் என்கின்ற அமைப்பு சொல்கிறது, வேர்ல்ட் பேங்க் சொல்றது, நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் சொல்லுகிறார் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் கிரியேட் பண்ணாத ஒரு எஜுகேஷன் ஆகியிருக்கிறது. சரி படிக்காட்டி சரி, அதுதான் அதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் வேலை கொடுப்போம். ஒரு உடல் ஊனமுற்ற நபர் இருக்காரு, அதனால லிப்ட்ல ஆபரேட்டரா இருக்க முடியாதா? அதுக்கு அவர் தகுதி இல்லையா? நான் என்ன கேக்குறேன், ஏன் அந்த மாதிரி வேலை கொடுக்க முடியாது? பல எல்லா அரசு அலுவலகங்களையும் லிப்ட் சார் மொத்தமாக 50 லட்சம் பேர் தான் சார் இந்தியால வேலை. கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர் எவ்வளவு பேர் இருக்காங்க? 50 லட்சம் பேர். அதுக்கு மேல இன்னைக்கு எவ்வளவு பேர் வெளியில ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் கிராஜுவேட் வந்து தனியார் மயமாக்குறது, அரசு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்காது, அரசு புதிய நிறுவனங்களை உருவாக்க இருக்கிறது. இதே வேலைவாய்ப்பு சுருங்குறது காரணம். இல்ல இருக்கக்கூடிய பேங்கை தனியார் மயமாக்குறீங்க, ரயில்வே தனியார் மயமாக்குறீங்க, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குறீங்க, ஓஎன்ஜிசி தனியார் மயமாக்குறீங்க. நாம வந்து இதெல்லாம் பத்தி பேசுறதுன்னா எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறீங்க. அதாவது நம்ம எகனாமிக்ஸ் பேசுறதுன்னா I am also doctorate in economics. நான் அதை பத்தி பேச தயாரா இருக்கேன். சோஷலிஸ்ட் சமூகங்களுக்கு கீழ தான் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். முதலாளித்துவ சமூகங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாது. சார் அதை என்ன சொல்றாருனாக்க, அதை மறைப்பதற்காக என்ன சொல்றாருனாக்க, திறமை இல்லைன்னு சொல்றாரு. திறமை இல்லைங்கிற வாதம் வந்து ஒரு ஏமாற்று வேலை, மோசடி. நாங்க என்ன சொல்றோம், யாரு வேலையே இல்ல, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இல்லாம ஒவ்வொருத்தரும் பட்டத்தை வாங்கிட்டு, ஆனால் கொடுப்பாருக்கான வாய்ப்பை இந்த சமூகம் உருவாக்கவில்லை, இந்த கேபிட்டல் சிஸ்டம் உருவாக்கவில்லை. எல்லாரும் தான் உழைக்கிறாங்க, ஆனா உழைப்புடைய பலம் தனிப்பட்ட நபர்கள் குவியுது. அவன் திரும்ப வேலை வாய்ப்பை உருவாக்குறது இல்லை. அதான் காரணம், அடிப்படையான காரணம். அப்ப ஒரு சோசியலிச சமூகமா இருந்தால், சோசியலிச சமுதாயமா இருந்த எல்லாருக்கும் சோவியத் யூனியன் இருக்க அங்க எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கேன், அதை சார்ந்த ஐரோப்பிய நாடுகள்லயும் போயிருக்கேன். எல்லாரும் வருத்தப்படுறாங்க, எங்களை தான் அநியாயமா இவங்க வந்து இந்த கம்யூனிசம் பேசி பேசி எங்க நாட்டே குட்டிச்சோர் ஆகிட்டாங்களேன்னு பேசுறாங்க. நான் சொல்றேன், ஏன்னா அங்க ஒன்றும் இல்ல, ஈஸ்டர்ன் யூரோப் அவ்வளவுத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சார் தப்பா சொல்றாரு. இல்ல நான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் ஆட்சியில இருக்கு, உஸ்பெஸ்கிஸ்தான்ல இப்ப எங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியில இருக்கு. இப்ப அவங்க நான் சொல்றது என்னன்னா, இந்த கம்யூனிசத்தினால எஜுகேஷன் கெட்டு போச்சு, எகனாமிக்ஸ் கெட்டு போச்சு அப்படின்னு உலகத்திலேயே அதிகமான கல்வியாளர் உள்ள அனைவருக்கும் கல்வி கொடுக்க நாடு கியூபா. கியூபா ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி. சார் மறுக்க முடியுமா? அதோட நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க கியூபால பிச்சைக்காரன் இருக்கானா? இல்ல கியூபா வேலை தெரியாத வாழ போய் இருக்கானா? சொல்லுங்க. நீங்க அப்ப நீங்க இன்னொன்னுதையும் பேசணும். பின்லாந்து எடுத்துங்க சார். அங்க நீங்க எடுத்துனீங்கன்னா எல்கே 1ஆம் கிளாஸ்ல இருந்து PhD வரைக்கும் எல்லாம் இலவசம். அங்க கம்யூனிசம் கிடையாது. That is considered to be much higher than your Cuba. இன்னைக்கு ஏன் எங்க இல்ல வறுமை கோடு 3% 4% அவ்வளவுதான். கியூபால 3% சார் அவங்களே இன்னைக்கு தனியார் மயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க உலகத்தை விஷயம் தெரியாம நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தனியார் கியூபாவுடைய ஃபைடல் காஸ்ட்ரோட தம்பி நம்மளோட கல்வி திட்டத்துல வந்து இந்திய அதாவது ஏற்றம் இறக்கம் இல்லாத, ஏழை இந்த மாதிரி இல்லாம, ஏழை பணக்காரன் இந்த மாதிரி பாகுபாடு வேறுபாடு இல்லாம இந்திய பாரம்பரியத்தை கொண்டுட்டு வர கல்வி திட்டம் வந்து சாத்தியமா? இந்திய பாரம்பரியத்தோட கல்வி முறை வரக்கூடாது, அது சாதிய முறையா தான் இருக்கும். முற்போக்கான சமூக நல்லிணத்தை உருவாக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஒரு கல்வி முறை வேண்டும். அனைவருக்கும் தரமான இலவச கல்வியை கொடுக்க வேண்டும். அதற்கு கோத்தாரி கமிஷன் பரிந்துரை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்யணும் சொன்னால், ஒட்டுமொத்த தேசிய உற்பத்தியில 6 விழுக்காடு அரசியல் வந்து கல்விக்காக பிஜேபி அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. மாநில அரசு செய்யல, பிஜேபி நிச்சயமா செய்யாது. அது கல்வியை வந்து தனியார் மயமாக்குற போக்குல தான் பிஜேபி இருக்கிறது. மேனிபெஸ்டோல படிச்சல சார். 1980 வரை காங்கிரஸ் கட்சியுமே கல்வியை தனியார் மயமாக்கிட்டது, வாங்கிவிட்டது, வியாபாரமயமாக்கிவிட்டது. இன்றைக்கு இந்தியாவில கல்வியை தனியார் மயமாக்கியது, வியாபாரமயமாக்கியது காங்கிரஸ் கட்சி. ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் துவங்கி விட்டது. ஒரே ஒரு நிமிஷம், கல்வியை தனியார் மயமாக்கியது மட்டுமல்லாமல் காவி மயமாக்கியது இல்ல தனியார் பள்ளிங்கிறது இல்ல, எல்லா விதத்திலும் இன்னைக்கு தனியார் பள்ளின்னு பாத்தீங்கன்னா 30% இந்தியா முழுக்கலும் தனியார் பள்ளிகள் என்று எடுத்துக்கொண்டா 30 கொஞ்சம் கொஞ்சமா இருந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிட்டு இருக்கு. மெல்லச்சாகும் அரசியல் பள்ளிகள் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதை விடுவோம். அடுத்ததாக ஹையர் எஜுகேஷன் எடுத்துனா 65% பிரைவேட் செக்டார்ட்ட இருக்கு. நீங்க ஸ்கூல்ல உண்டி விட்டுருங்க, அங்கேயும் அப்படிதான் இருக்கு. ஆக 65-67% அப்படிதான் இருக்கு. அது காரணம் பேரண்ட்ஸோட இப்ப மனநிலை வந்து படிப்பு விஷயத்துல அவங்க பேரண்ட்ஸோட மனநிலை வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடுறதுக்கு விருப்பமே கிடையாதுமா யாருக்கும். அதே மாதிரி பிரைவேட் செக்டார் இப்ப எக்ஸலண்ட். இன்னைக்கு வந்து நீங்க ஐஐடியை விட
சாஸ்திரா யூனிவர்சிட்டியும் இங்க இருக்கக்கூடிய SRM யூனிவர்சிட்டியும் மற்ற யூனிவர்சிட்டி அவங்க தான் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கிறது ஏராளமான புள்ளிவரங்கள் இருக்கின்றன. ஆகவே இன்னைக்கு தனியார் பல்கலைக்கழகங்கள் ஏராளமான ரிசர்ச் பேப்பர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனால முடியல? 40% இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 700 யூனிவர்சிட்டி இருக்கு. அதுல 40 யூனிவர்சிட்டி தான் பர்சன்டேஜ் ஆஃப் யூனிவர்சிட்டி தான் NAC-ஓட அப்ரூவல். அதுல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நிறைய கிடையவே கிடையாது. அதே போல கிட்டத்தட்ட 38,000 நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படித்துட்டு வேலை வாய்ப்பே இல்லாம வேலை தேடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப AICT வந்து புதிய கல்லூரிகளை வந்து ஏன் கொண்டுட்டு வர? ஏன் நீங்க அதை தடுத்து நிறுத்த முடியாதுமா? அவங்களுக்கு கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. இதெல்லாம் ABCDEFG ஒரு நார்ம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த நார்ம்ஸ் படி நீங்க அவன் அந்த பள்ளி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறான்னா அவன் நடத்தட்டும். அதுக்கு மேல அவனால நடத்த நிறைய கல்லூரிகள் சேல்ஸுக்கு வந்துட்டு இருக்கு. என்ன பண்ண முடியும்? நீங்க அதாவது only those people who will be surviving யாருன்னு பாத்தீங்கன்னா fittest will survive. அதான் டார்வின் தியரி. சோஷியல் டார்வினிசம் அவ்வளவுதான். இது வந்து தவறானது. சோஷியல் டார்வினிசம் தவறானது. அது மனிதர்களுக்கு பொருந்தாது. இப்போ என்னன்னா தனியார் பள்ளிகள் வந்து தன்னோட வந்து பள்ளி வந்து முதலிடத்தில் வரணும், மாநிலத்தில் முதலிடத்தில். அதுக்கு காரணம் யாருன்னா சொல்லிட்டு அந்த மாணவர்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி மாணவர்கள் இப்ப அது ஒண்டி நம்ம அரசு பள்ளிக்கூடத்திலே இப்ப எவ்வளவு 8 மணி நேரம் 8 மணிக்கும் 9 மணிக்கும் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸஸ் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். CEO அங்கங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த தடவை இம்ப்ரூவ் ஆனது காரணம் என்னன்னா நீ ஸ்பெஷல் கிளாஸ் வச்சியான்னு சொல்லிட்டு அங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இருக்காங்க. வேற பல இன்ஸ்டிடியூஷன் பணத்தை வாங்கிட்டு அரசாங்க பள்ளிக்கூடத்துல தவறுங்க. மாணவர்களுக்கு ஒரு அளவு தான் டைம் இருக்கு. அப்ப நீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? பிரைவேட் ஸ்கூல் ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், அரசாங்கமே 100% பிரைஸ் எல்லாரும் அதான் பண்ணுவாங்க. அது செய்யக்கூடாதுங்க. அப்ப அரசாங்கமே தன்னுடைய பள்ளிக்கு பேருங்கிறதுக்காக மாணவர்கள் வந்து தொந்தரவு பண்ணுவது, சித்திரவதை பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல சோசியல் டார்வினிசம் சார் பேசுறாரு. மனிதனுக்கு சோசியல் இந்த டார்வினிசம், அதாவது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்ற டார்வினிசம் வந்து மனிதர்களுக்கு பொருந்தாது. மனிதர்களுக்கு சார் நான் இன்ஸ்டிடியூஷனை பத்தி பேசுறேன். அது சார் நீங்க வந்து ஐ அம் டாக்கிங் அபௌட் சோசியல் டார்வினிசம் சொன்னீங்க. அதுக்கு அடுத்து நான் என்ன சொல்றேன்னாக்க பொறியியல் கல்லூரிகளை புதிதாக ஆரம்பின்னு சொல்றீங்க. இந்தியாவில பொறியியல் கல்லூரிகள் மட்டும் இல்ல, மருத்துவ கல்லூரிகள் இன்னும் பல்வேறு ஏராளமான யூனிவர்சிட்டி தேவை. அந்த அளவுக்கு மாணவர்கள் இருக்கிறார்கள். அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய தகுதியுள்ள மாணவர்ல இப்ப இந்தியாவில வந்து 18ல இருந்து 25% வரை தான் படிக்கிறாங்க. அவ்வளவு கூட கிடையாது சார். நான் 18ல இருந்து 20% சொல்ல அவ்வளவே கிடையாது. அதுக்கு குறைவா தான் இருக்கு. அதிகமான பொறியியல் கல்லூரி வேணும், மருத்துவ கல்லூரி வேணும், ஏராளமான கல்லூரி வேணும். அவ்வளவு டைம் வந்து என்ன சாரி என்னுடைய கேள்வி என்ன? அதாவது இப்ப வந்து உங்களோட இறுதி கருத்தா நீங்க இதுல என்ன சொல்ல போறீங்க? இறுதி கருத்தாகனா இப்ப நாம சார் சொன்னாப்புல அந்த கோத்தாரி கமிஷன் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு பைபிள் மாதிரி. அதை வந்து நாம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் என்று நானும் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த 6% GDP அதையும் கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இது ஒண்ணு. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆசிரியர்களே இல்ல, பற்றாக்குறை இருக்கின்றது. அதனால அதெல்லாம் சரி பண்ணணும். அதோட ரியலி குவாலிஃபைடு டீச்சர்ஸ் அங்க அப்பாயிண்ட் பண்ணணும். அது ரொம்ப அவசியமானது என்று நான் கருதுகின்றேன். என்ரோல்மெண்ட்னா வெறும் நம்பர் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லையும் தயாரிக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்தா தான் இந்த எதிர்கால சமுதாயம், இளைஞர் சமுதாயம் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். கல்விக்கு வேலைவாய்ப்பு தொடர்பு இருக்க வேண்டும். இன்றைக்கு வந்து கல்விக்கு வேலைவாய்ப்பு தொடர்பு இல்லை. அது மாதிரி தொடர்பு இல்லாத காரணமாக படித்தவர்கள், திறமையற்றவர்கள், லாயக்கற்றவர்கள், அவன் வந்து அருகதையற்றவன் சொல்லி முத்திரை குத்தக்கூடிய போக்கு இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கம் நினைத்தால் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். ஆனால் அரசு நினைக்கவில்லை. அதை நோக்கி இந்த அரசு செல்லவில்லை. அதே போல இந்தியாவுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட வேண்டும், அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அனைவருக்கும் தரமான இலவச கல்வி, ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரையும், ஆராய்ச்சி கல்வி வரையும் கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதற்கேற்ப இந்தியாவில் மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த இதுக்கேற்ப நம்ம வந்து நிதியை ஒதுக்க வேண்டும். கோத்தாரி கமிஷன் வந்து முழுமையாக வரவேற்றிருக்காரு. அதை நானும் வரவேற்கிறேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே சார், உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்றைய வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இந்திய கல்வியில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரோம், ஆரம்ப கல்வி பற்றி பல்வேறு கருத்துக்களை நம்ம விவாதித்தோம். மீண்டும் நாளை ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மைத்திலி. நன்றி, வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய news@captainmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தவும்.